நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 300 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். அமலனாதிபிரான் அடியார்க்கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் வந்தன் கண்ணினுள்ளே ஒக்கின்றதே. ஆலயமறிவோம் அப்படிங்கிற இந்த தொடர் வாயிலாக நாம் கடந்த 200 நாட்களாக திருமலையை பற்றி அனுபவித்தோம். சாக்ஷாத் சிவபதியான பகவான் திருவேங்கடமுடையான் அவன் வாழும் மலை திருமலை. அந்த திருமலையை பற்றின சரித்திரங்கள், அந்த பெருமாளை பற்றின சரித்திரங்கள், கதைகள், புராணங்கள், இதிகாசங்கள்லேருந்து பார்த்தோம். அதே சமயத்தில் வரலாறு குறிப்புகள் இத்தியாதிகள் எக்கச்சக்கமான விஷயங்கள் நாம் திருவேங்கடமுடையானை பற்றி கடந்த 200 நாட்களாக 200 எபிசோடாக அனுபவித்தோம். நம்ம ஆலயம் அறிவோம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு கோவிலாக எடுத்துண்டு அந்த கோவிலை நன்னா நம்மளே போய் தரிசிக்கிற மாதிரி, அதாவது நம் ஒவ்வொருத்தரும் எப்படி வீட்டிலேருந்து கிளம்பி யாத்திரையாக போய் ஒரு கோவிலுக்கு போய் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு அந்த பெருமாளை பற்றி நன்னா தெரிஞ்சுண்டு அந்த பெருமாளுக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள் அத்தனையும் பார்த்து அந்த புராண கதைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அதோடைய பெருமைகள் அத்தனையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற வரலாறு குறிப்புகள், அங்கே ஆர்கிடெக்சரல் பியூட்டி இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்புறம் நல்ல மனசு திருப்தியோடு நாம் மறுபடியும் அந்த கோவிலை விட்டு வந்து பிரியாவிடை பெற்றுக்கொண்டு வேறு கோவிலுக்கு போவோம். இதுதான் நம்ம ஆலயம் அறிவோம்ல ஒரு இதுவாக வச்சுருக்கோம். இதன்படி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி பார்த்தோம். இப்போ நாம் திருவேங்கடமுடையானுடைய கோவிலை பற்றி பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கு நிறைவு எபிசோட், கடைசி எபிசோட், 200வது எபிசோட் திருமலைக்கு. மொத்தத்தில் 300வது எபிசோட் இன்னைக்கு. இந்த எபிசோடில் நம்ம எங்கே நின்றுருக்கோம் அப்படின்னா, திருவேங்கடமுடையானுடைய கோவிலில் கொடிமரத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். எல்லாத்தையும் சேவிச்சு முடிச்சிட்டோம். எல்லாம் பார்த்து முடிச்சாச்சுன்னா பெருமாள் நமக்கு என்ன காமிச்சு கொடுத்தாரோ அந்த காமிச்சு கொடுத்ததில் கொஞ்சம், ஏன்னா இது ஃபுல்லாக அது ஒரு பெரிய கடல், நம்ம கடலை வந்து கரையிலேருந்து நின்று அனுபவிச்சிருக்கோம். நம்ம கடலுக்குள்ளே இறங்கவே இல்லை. திருவேங்கடமுடையான்கிறது அது ஒரு கடல் மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் இறங்கி அதை நீந்தி அதுக்கு எதிர்நீச்சல் போட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் கடலோட எல்லையை பார்க்கறதுங்கிறது அது அவராக காமிச்சு கொடுத்தாதான் உண்டு. அது வரைக்கும் நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. எனவே இந்த கடலுடைய கரையில் நின்று கொண்டு திருவேங்கடமுடையான்னா யாரு அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்த்துருக்கோம். நுனிப்புல் மேற மாதிரி பார்த்துருக்கோம். அதுக்கே நமக்கு 200 எபிசோட் ஆயிருக்கு. சொன்னால் மலைச்சு போயிடுவேன் நீங்கள். என்னென்னா கிட்டத்தட்ட 45 மணி நேரத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 50 மணி நேரம் நீங்கள் வந்து திருமலையை பற்றி கேட்டிருக்கீங்க. திருமலையுடைய முதல் எபிசோட், அதாவது 101வது எபிசோட்லேருந்து பார்த்தேன்னா ஒரு ஆவரேஜாக கணக்கு போட்டேன்னா 50 மணி நேரம், ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் வீதம், 15லேருந்து 18, சில டைம் மேலே போகும், சில டைம் கீழே வரும், ஒரு 15-16 நிமிஷம் வீதம் வச்சுட்டேன்னா கிட்டத்தட்ட 50 மணி நேரம் நீங்கள் திருமலையை பற்றி கேட்டிருக்கேன். எனக்கே மலைப்பாக இருக்குது. திருவேங்கடமுடையான் அவ்வளோ அனுகிரகம் பண்ணியிருக்கார் நம்ம அத்தனை பேருக்கும். நானும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கற்றுண்டேன், நீங்களும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டிருக்கேன். அதனால் இப்போ கடைசியாக அதை முடிச்சுடுவோம். எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, கொடிமரத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். உற்சவாதிகளை பார்த்துட்டு இருக்கோம். அந்த உற்சவத்தில் நம்ம கடைசியாக பார்த்தது அன்னமாச்சாரியோட உற்சவத்தை பற்றி. அப்போ அன்னமாச்சாரியோடைய கதையை அனுபவித்தோம். இப்போ கடைசியாக வர்றது யுகாதி உற்சவம். யுகாதி தான் வந்து அவளுக்கு நியூ இயர். நம்ம இப்போ தமிழ் வருஷப்பிறப்பு கொண்டாடுற மாதிரி தெலுங்கு வருஷப்பிறப்புக்கு யுகாதின்னு பேர். அந்த யுகாதிக்கு பெருமாள் ஆஸ்தானம் கண்டருள்வார். யுகாதி ஆஸ்தானம்னு பேர். ரொம்ப விசேஷமாக நடக்கும் திருமலையில். அன்றைக்கு பெருமாளை பார்த்தேன்னா சர்வாபரண பூஷிதனாக இருப்பார். ரொம்ப திவ்யமாக அழகான பட்டு பீதாம்பரங்கள், தங்க பீதாம்பரங்கள்லாம் அணிஞ்சுண்டு மூலவருக்கும் சரி உற்சவருக்கும் சரி ரொம்ப நன்னா ஆஸ்தான வைபவம் நடந்து பஞ்சாங்க சிரவணம்லாம் ரொம்ப நன்னா ஜம்முன்னு ஜோராக நடக்கும். அது இப்போ வரப்போகிறது. யுகாதி வந்து இப்போ ஏப்ரலில் வருதுன்னு நினைக்கிறேன். மார்ச் 28ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அதான் யுகாதியோடைய ஆஸ்தான வைபவம். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கு திருமலையில் ஒரு உற்சவம் ஆரம்பிக்கிறது. என்னென்னா தெப்போற்சவம். இந்த தெப்போற்சவத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், 5 நாட்கள் தெப்போற்சவம். மாசி மகத்தன்னைக்கு அதை ஒட்டி வரும் தெப்போற்சவம்னு சொன்னதில் இன்றைக்கு முதல் நாள் தெப்போற்சவம் திருமலையில் ஆரம்பிக்கிறது.
ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ரொம்ப சுப நாள். அதை விட சுப நாள் என்னன்னா இன்றைக்கி ஏகாதேசி வேற. ஏகாதேசி திருமலையில் தெப்போற்சவம் ஆரம்பிக்கிறது. இது இவ்வளோத்தையும் சேர்த்து இன்றைக்கு திருவேங்கடமுடியான் நம்மளுடைய திருமலை யாத்திரையை நன்னா நிறைவடைய செய்கிறார், நன்னா ஜம்முன்னு நிறைவடைய செய்கிறார். அப்போ இந்த கொடிமரத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். அந்த அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்லி நம்மளுடைய நம்மாழ்வார் பாடினாப்பில் நாமும் திருவேங்கடமுடியானுடைய திருக்கமல பாதத்தை எப்பொழுதுமே நம்மளுடைய சிந்தையில் தாங்குவோம். அதாவது திருவேங்கடமுடியான் அவ்வளோ எளிதில் போய் சேவிக்கக்கூடிய பெருமாள் கிடையாது. இது வந்து ரா ட்ரூத், உண்மை இது. ஏன்னா அதுக்கு நிறைய நீங்கள் ப்ரொசீஜர் இருக்குது, நீங்கள் அதுக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணி போகிறதுன்னு ஒரு விதம் இருக்குது. இன்னொன்று பார்த்தேன்னா நீங்கள் ரொம்ப நேரம் தர்ம தரிசனில் சேவிக்கணும், ரொம்ப நேரம் நின்று கால் கடுக்க நின்று சேவிக்கக்கூடிய பெருமாள் தான் அவர். அவ்வளோ சீக்கிரம் எளிதில் போய் சட்டு சட்டுன்னு பார்த்துட்டு வர பெருமாள் கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப சௌலபியம் படைத்தவர். ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும்னா, குருவநம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த குருவநம்பிங்கிறவர் என்ன பண்ணுவார், மண்பானைகள் பண்ணும் குயவர் அவர். அவருக்கும் திருவேங்கடமுடியான நித்தியம் சேவிக்கணும்னு ஆசை தான். ஆனால் அவர் அந்த மண்பானைகள் அந்த பண்ணுறதுல ரொம்ப ஈடுபட்டு இருந்ததுனால, நிறைய வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அவரால் திருவேங்கடமுடியான சேவிக்க முடியல. அதனால் என்ன பண்ணார்னா, தன் வீட்டிலேயே ஒரு மண்ணில் ஒரு வெங்கடாஜலபதி பண்ணி அந்த பெருமாளுக்கு மண்ணாலேயே புஷ்பங்கள், அவரால் பெருசாக காசு கொடுத்து பெரிய பெரிய புஷ்பங்கள்லாம் வாங்கி சமர்ப்பிக்க முடியாது, அதனால் மண்ணிலேயே புஷ்பங்கள் சமர்ப்பித்தார். அந்த நேரத்தில் தான் தொண்டமான் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா என்ன பண்ணுறான், திருவேங்கடமுடியானுக்கு தங்கத்தால் புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுறான் மலைக்கு மேலே. இப்போ இந்த ராஜா பண்ணுற தங்க புஷ்பங்களோடு சேர்த்து குருவை நம்பி எங்கேயோ உட்காந்துண்டு அந்த தன் வீட்டில் இருக்கிற ஒரு மண்ணால் பண்ண ஒரு வெங்கடாஜலபதிக்கு போட்ட மண் புஷ்பங்கள் அத்தனையும் சேர்ந்து போய் அந்த தங்க புஷ்பங்களோட கலந்து போய் தான் திருவேங்கடமுடியானுக்கு விழுந்ததாம். அப்போ ராஜா பெருமாளை பார்த்து கேட்குறான், இது என்ன நான் தங்க புஷ்பம் போடுறேன், உனக்கு மண் புஷ்பமும் சேர்ந்து வருதுன்னா குருவ நம்பியோட பெருமையை எடுத்து சொல்லி அவர் மானசீகமாக எனக்கு அங்கேருந்தே பூஜை பண்ணுறார், எனவே நான் அதையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு திருவேங்கடமுடியான் சொன்னதாக, அவர் 2 பேருக்கும் மோட்சம் கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது. அவர் பாருங்க, திருவேங்கடமுடியான் எப்படின்னா, ஒரு மண்பானை செய்யும் குயவன் மண் புஷ்பங்களை சமர்ப்பித்ததும், ஒரு ராஜா ஒரு சக்கரவர்த்தி தங்க புஷ்பங்கள் சமர்ப்பித்ததும், 2த்தையும் ஒரே தட்டில் வச்சு பார்த்துருக்கார். 2 பேருக்கும் மோட்சம் கொடுத்துருக்கார். அதனால் இப்போ போய் நம்ம கூட நம்ம திருமலையில் ஐயோ எல்லாரும் அந்த தர்ஷனில் போகிறாளே, அவ்வளோ காசு செலவழிச்சு அதில் போகிறாளே, விஐபிலாம் இருக்காளே, பிரசிடென்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறாரு, நம்ம வந்து இப்போ 10 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கேன், 8 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்மளையும் பெருமாள் அதே இடத்துல வச்சு அதே ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பார். அந்த பிரசிடென்ட்டோ இல்லை யாரோ பெரிய பணம் வச்சுருக்கவாளோ அவளையும் திருவேங்கடமுடியான் அதே தட்டில் தான் வச்சு பார்ப்பார். 2 பேருக்கும் சேர்ந்து அனுகிரகம் பண்ணுவேன். நம்ம வீட்டில் இருந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற திருவேங்கடமுடியானுக்கு ஒரு படத்து முன்னாடி நின்றுண்டு ஒரு 4 புஷ்பம் நம்மளால் முடிஞ்சது, பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் ஏதோ ஒன்று சமர்ப்பித்து திருவேங்கடமுடியான் நீயே சரண் அப்படின்னு சொன்னாலும், அங்கே போய் கோவிலில் போய் தங்கத்தில் விமானம் பண்ணி தங்கத்தில் அப்படி தகடுகள் இழைச்சி பெரிய தேர் இழுத்து அப்படி பண்ணாலும் 2த்தையும் திருவேங்கடமுடியான் ஒரே தராசு தட்டில் வச்சு தான் பார்க்குறார். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடியானுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் பண்ணி கோவிலை விட்டு வெளியில் வருவோம். ஆச்சரியமான கோவில், பல பல செய்திகள் உள்ளடக்கிய கோவில், பல பல புராணங்கள் சரித்திரங்கள், அதெல்லாம் இவ்வளோ எபிசோட் நம்ம பார்த்துருக்கோமே, கொஞ்சமாவது நமக்கு அது திகட்டித்தா பாருங்கோ. டெய்லி கேட்கும்போது புதுசு புதுசாக கேட்டோம். நம்ம இத்தனைக்கும் நிறைய இடத்துல நீங்கள் வந்து இந்த திருவேங்கடமுடியானுடைய கதைகளை கேட்டிருப்பேன், நிறைய உபன்யாசகால் சொல்கிறா. ஆனாலும் சளைக்காமல் கேட்குறோம். ஏன் அப்படின்னா அவனுடைய அந்த கதையினுடைய அமிர்தம், அந்த கருணாரசம், அந்த திருவேங்கடமுடியான் அந்த கருணையை அப்படி அந்த கதையோடு கலந்து அந்த ரசத்தை நமக்கு கொடுக்குறார். அந்த ரசம் நமக்கு வந்து அந்த டேஸ்டியாக இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு தரமும் அந்த கதையை நம்ம எவ்வளோ பேர் சொன்னாலும் கேட்டுருக்கோம். அதில் அந்த லிஸ்ட்டில் நானும் கடைசியாக சேர்ந்துண்டு ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன விஷயம், அதாவது அந்த அணில் வந்து அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி, ராமருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி பாலம் கட்டுறதுக்கு, அதை போன்று நானும் ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கேன். இதுக்கு எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கா. குறிப்பாக சொல்ல போனால் 2 நண்பர்கள் ரொம்ப முக்கியமாக எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதில் ஒரு நண்பர் என்னென்னா, அவரோட உட்காந்து நான் பல மணி நேரங்கள் பேசி நாங்கள்லாம் இந்த மேப்பெல்லாம் போட்டு, இப்போ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது சுவாமி, இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்சாக நாங்கள் பண்ணியிருக்கோம். திருமலையில் வந்து ஒரு 200 எபிசோடை வந்து நீங்கள் திருமலையில் ரொம்ப டீப்பாக எக்ஸ்டென்சிவாக நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா
அதற்கு நிறைய ரிசர்ச் தேவைப்பட்டது. அதுக்கு என்னுடைய நண்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். என்னென்னா, நாங்கள் உட்காந்து என்ன பண்ணோம், கூகுள் மேப்ஸ்லாம் போய் திருமலையில் போய் அந்த பிளேசஸ்லாம் லொக்கேட் பண்ணி நிறைய விஷயங்கள் எங்கே இருக்குன்னே தெரியல, நிறைய இடங்கள் வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அந்த தீர்த்தங்கள்லாம் பார்க்கும்பொழுது அது என்ன இடம், எந்த லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ அது எல்லாம் மேப்பில் ஜூம் இன் பண்ணி நல்லா போட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து அதோட சம்மந்தப்பட்ட எத்தனையோ ரெஃபரன்சஸ், பலவிதமான புஸ்தகங்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லேருந்து ஆரம்பித்து யார் யாரோ இங்கிலீஷ் ட்ராவலர்ஸ்லாம் எழுதின புஸ்தகங்கள் முதற்கொண்டு, அது வந்து சொன்னேனே, பிரம்மோற்சவத்தை யாரோ ஒரு இங்கிலீஷ் ட்ராவலர் ஏதோ ஒரு இடத்துல எழுதியிருக்கான் இந்த பிரம்மோற்சவம் இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாத்தையும் வச்சு சேர்த்து போட்டு ஒரு பெரிய எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச்சாக தான் உங்களுக்கு ஒரு கைவிளக்காக, அதாவது இந்த ஒரு 200 எபிசோடு நீங்கள் கேட்டுட்டு திருமலைக்கு போனேன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு அப்புறம் அந்த சட்டுன்னு அந்த இடத்த நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அந்த பெருமை தெரியும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு போனால் அதோட அருமையும் பெருமையும் தெரியணும். அப்போ தான் அந்த இடத்த நம்ம பேணி பாதுகாப்போம். அப்போ தான் அந்த இடத்தினுடைய அருமை நமக்கு புரியும். அதனால தான் அப்புறம் தான் கொஞ்சம் அனுபவம் பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா லிசன், லேர்ன் அண்ட் என்ஜாய் தான் சொல்லுவேன். அதாவது முதல்ல நன்னா கிரகிச்சுக்கணும், அப்புறம் அந்த கிரகிச்சுண்டதுலேயே நிறைய அசை போட்டு நிறைய நம்ம கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிறதுல நமக்கு ஆனந்தம் வரும், அதைத்தான் நம்ம என்ஜாய் பண்ணணும். அந்த இடத்துக்கு போனேன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் வரும், அந்த அனுபவத்தை நாம் என்ஜாய் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஆலயம் அறிவோமுடைய ஒரு நோக்கமாக நாம் இதை வைத்துக்கொண்டு கடந்த 200 நாட்களாக திருமலையை நன்றாக அனுபவித்தோம். அதில் எனக்கு உதவி பண்ண நண்பர்கள், அதில் இன்னொருத்தர் ரொம்ப 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 பரோபகாரம் பண்ணார். அதாவது எப்பெல்லாம் நான் வந்து கேட்குறேனோ அப்பெல்லாம் எனக்கு அது விஷயங்கள்லாம் சொல்லி, எப்பெல்லாம் சந்தேகங்கள் இருந்ததோ அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணி பல பரோபகாரங்கள் பண்ணார். அங்கே இருக்க ஏகாங்கிகள்லாம் ஹெல்ப் பண்ணால். ஏன்னா சில விஷயங்கள் ரொம்ப அந்த மைன்யூட்டான விஷயங்கள்லாம் ஏகாங்கிகளுக்கு தான் தெரிஞ்சது, மற்ற வெளியில் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக தெரியறதில்லை. அதனால் இந்த ஏகாங்கிகள்லாம் ஹெல்ப் பண்ணா, அர்ச்சகர்கள்லாம் ஹெல்ப் பண்ணா, இந்த மாதிரி பல பேர் எனக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணதில் அதன் வச்சுண்டு அவளெல்லாம் உடைய அந்த உதவிகளை நான் வச்சுண்டு தான் உங்களுக்கு நான் இவ்வளோ நாள் 200 நாட்களாக அத்தனையும் சொன்னேன். எனவே அவள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடணும். அதை தவிர திருவேங்கரமுடியானுக்கு அனுதினமும் பல கைங்கரியங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கா. அவள் அத்தனை பேரும் நன்னா சௌக்கியமாக திருவேங்கரமுடியான் வச்சிருக்கணும்னு அவளுக்கும் பல்லாண்டு பாடணும். அதை தவிர வந்து அந்த திருவேங்கரமுடியானுடைய பக்தர்கள், அதான் நம்ம எல்லா விதமான பக்தர்களும் திருவேங்கரமுடியான் வச்சுக்கிறார். அதாவது எல்லா கிரேட்லேயும் வச்சுக்கிறார், எல்லா விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ்லையும் பக்தர்களை வச்சுக்கிறார். அவர் மட்டும்தான் என்ன சொல்கிறது, ஒரு யூனிவர்சல் பெருமாள்னு சொல்லலாம். குளோபலாக இருக்கார். அந்த குளோபலாக இருக்கிற பெருமாள், அந்த குளோபலாக உலகம் பூரா வியாபிச்சிருக்கிற பக்தர்கள் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு. ஏன்னா உங்களுடைய பொறுமை, உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த கேட்கணுங்கிற ஆர்வம், இது 2 தான் ரொம்ப முக்கியம். முதல்ல ஆர்வம் இருந்துட்டால் போதாது, அதோடு சேர்த்து பொறுமையும் இருக்கணும். நான் எவ்வளோதான் தப்பாக சொன்னாலும், ஏன்னா நிறைய இடங்களை நானே தப்பு விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும், நிறைய விஷயங்களை நான் விட்டுருக்கேன், நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து தவறாக சொல்லியிருக்கலாம். எவ்வளோதான் இருந்தாலும் அது அத்தனையும் மன்னிச்சு ஏற்றுண்டு, அதை அத்தனையுமே பொறுமையோடு கேட்டுண்டு, அந்த ஒவ்வொரு எபிசோடு வரும்பொழுதும் அந்த ஆர்வத்தை காட்டி அந்த திருவேங்கரமுடியானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தை வளர்த்து அதை வந்து நன்னா ஸ்ரத்தையாக கேட்டவங்க அத்தனை பேருக்கும் பல்லாண்டு. அதை வந்து ஆண்டாள் அப்பையே பாண்டா, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டு நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்பர் தேங்காதே பூக்கிருந்து சீத்தமலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காட செல்லும் நிறைந்துன்னு சொல்லி ஆண்டாள் அன்றைக்கே நம்ம அத்தனை பேருக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டா. நம்ம எல்லாருக்கும் சகல விதமான சௌபாகியங்களும் கிடைக்கணும். எதுக்குமே குறைவே இருக்கப்படாது. தானியத்துக்கு குறைவு இருக்கப்படாது, தனத்துக்கு குறைவு இருக்கப்படாது, அதே சமயம் வித்தியை குறை இருக்கப்படாது, ஞானத்துக்கு குறைவு இருக்கப்படாது, முக்கியமாக பக்திக்கு யாருக்குமே குறையே இருக்கப்படாது. யாருக்கும் எந்த துக்கமும் வராமல் எப்பொழுதுமே சந்தோஷமாக நிம்மதியாக ஒரு மனசில் எப்போவுமே வந்து திருவேங்கரமுடியானுடைய அந்த பக்தி எப்பொழுதுமே நிலைத்து நின்று நாம் எப்பொழுதுமே திருவேங்கரமுடியானுக்கு முக்கியமாக கைங்கரிய ஸ்ரீ வேணிண்டு, அதாவது நாம் போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியத்தையும் திருவேங்கரமுடியான் எல்லாருக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளுக்கும் மங்களம் பாடுவோம். அந்த பெருமாள் தான் நம் அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிற பெருமாள். அந்த பெருமாளை நம் மனசில் எப்பொழுதுமே தியானிப்போம். அந்த தியானத்தோட கீழே அப்படியே மலை இறங்கி வருவோம்.
அப்படி மலை இறங்கி வந்ததுக்கப்புறம் நம் ஒவ்வொருத்தர் வீட்டிலும் திருவேங்கரமுடியான் எப்பொழுதுமே மகாலட்சுமியோடு சேர்ந்து நித்தியவாசம் பண்ணட்டும் அப்படின்னும் பிரார்த்தனை பண்ணிப்போம். இதோடு இன்றைக்கு அமைவோம். நாளையிலிருந்து வேற ஒரு கோவில், ரொம்ப ஆச்சரியமான ஒரு கோவில், எல்லாரும் வியந்து பாராட்டக்கூடிய ஒரு கோவில். அந்த கோவிலை பற்றி நாளை தொடக்கமாக அனுபவிக்கப் போகிறோம். அதற்காக இன்றொரு நாள் காத்திருப்போம். நாளை சந்திப்போம்.